ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேஸ் வெல்னஸ் வேர்ல்ட். இன்றைக்கி கேரளா ஸ்டைல் சாம்பார் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 2-3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய், பீன்ஸ், அவரைக்காய், கேரட், பூசணிக்காய், சுரைக்காய், ஒரு 2-3 சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, காய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வேக விடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வெந்திருக்கு. தேவையான மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அதுக்குள்ளே நம்ம பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். 2-3 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆனியன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தண்ணி விட்டு நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். ப்ரெஷர் குக் பண்ணி வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு சின்ன பேனில் என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3-4 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த சாம்பாரை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.